ஹே ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம தியாங்க்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் அண்ட் ஒரு சின்ன தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங் ஃபார் மீ. நான் தமிழ்லேயே மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களால் கொஞ்சம் கெஸ் பண்ணியிருந்திருக்க முடியும் இல்லையா? அண்ட் யா, நான் ரொம்ப நாள் கழித்து ஹாட் ஸ்டாண்ட் போட போகிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்டோரி பிடிக்கலைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிடுங்கடா. ஸ்டோரி பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள். அண்ட் இதில் வர கேரக்டர்ஸ் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி தப்பாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா எந்த எஃபர்ட்டுக்குமே நம்ம பசங்களை தப்பாக காட்டணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. வி ஜஸ்ட் வாண்ட் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் டு பி ஹாப்பி வித் அவர் க்ரியேஷன். ஓகே, ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் யாரும் அடிக்ட் மட்டும் ஆகிடாதீங்க. அண்ட் என் பேர்ஸ்க்கு தெரியும் ஒரு ஸ்டோரின்னு வந்துட்டு அதை நான் எவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுக்கணும்னு நினைப்பேன்னு. உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் பேர்ஸ். சரி வாங்கடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாமா? ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன இன்ட்ரோ. உங்கள் வீட்டில் மேரேஜ் ப்ரப்போசல் 2 பேர்த்துக்கும் பேசும்போது நீங்கள் தியாங்க பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தியாங்க உங்களை பிடிச்சிருந்துருக்கும். அவன் ஓகே சொல்லியிருந்திருப்பான். தியாங்க உங்ககிட்ட ரொம்பவே பேசணும்னு ட்ரை பண்ணுவான். பட் ஆனால் நீங்கள் கூச்சப்பட்டுட்டு அப்படியே ஓடிடுவீங்க. இப்படி தான் இருந்திருக்கும். மேரேஜ்க்கு முன்னாடி நீங்கள் அவ்வளோவா தியாங்கிட்ட பேசியிருந்திருக்க மாட்டீங்க. தியாங் பற்றி சொல்லணுன்னா இந்த ஸ்டோரியில் ரொம்பவே ரொமான்டிக். சொல்லப்போனால் உங்களை விட ரொம்ப ரொமான்டிக்னு சொல்லலாம். ஆனால் அவனுக்கு தெரியாது நீங்கள் அவனை விட பெரிய தில்லாலங்கடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கரெக்டாக கல்யாணம் முடிஞ்சு ஒரு ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே. ஏ வயன், நல்லா உட்கார்றி, அப்புறம் எப்படி உன் தலையில் குத்திருக்கா 1000 பின்னையும் கழட்டி எடுக்க முடியும்? ஹே எமிலி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. கல்யாணமே முடிஞ்சிருச்சு. எங்க வாவ உட்காரு. என்ன இது, என்ன சீக்கிரமாக வேலை செய்ய விடுறி. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் எப்போ போவ? அது தாண்டி பயமாக இருக்கு. பயமாக இருக்கா? வயன், நம்ம கேங்லேயே அதை பற்றி அவ்வளோ அதிகமாக எப்படியெல்லாம் பேசுவ, நீயே பயப்படுறியா? இங்கே பாரு, என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிட்டு கண்டிப்பாக முதல்ல நீ எனக்கு தான் சொல்கிற, சரியா? அது இல்லடி, முதல்ல அங்கே போய் என்ன நடக்குமோன்னு நினச்சாலே பயமாக இருக்குது. பாரா, நம்ம வயனையும் இப்படி நர்வஸ் ஆகிறதுக்கு ஒரு பையன் கிடச்சிருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஃப்ரான்ஸ். ஹே எமிலி, நான் என்ன சொல்ல வரேன் நீ முதல்ல புரிஞ்சுக்கிறியா? எனக்கு என்னமோ என்னடி சொல்லி தொலை. இல்லடி, எனக்கு அதை பற்றி அப்போல்லாம் பேசும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போது அதெல்லாம் எனக்கே நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா ஒரு மாதிரி இருக்குடி. இருக்கும் இருக்காதா? வயன், இதை நினச்சி ரொம்ப உருகிறாத என்ன? அவங்ககிட்ட நான் எப்படிடி சொல்லுவேன்? அவர் என்னை விட ரொமான்டிக்காக இருக்காரு. உன்னை விடவா? ஐயோ சபாஷ், சரியான போட்டி. கரெக்டான பையன்தான் அமைஞ்சிருக்கான் உனக்கு. அப்படி என்னடி ரொமான்டிக்காக இருக்காரு? அது அன்னைக்கு எனக்கு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வந்தது, சரியா? யார் அது? அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. ஹலோ ஹலோ, ஐயோ தியாங். ஹலோ, கேக்குதா இல்லை? கேட்குது, சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை, பேசணும்னு தோணுச்சு. ஓ அப்படியா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒன்று தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ என் பக்கத்தில் இல்லையே. ஏண்டி நான் கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிற, நான் என்ன பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற, ஓடி ஓடி போயிடுற. என்னை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கியா? அப்படி இல்லைங்க, என்ன இவர் இப்படிலாம் பேசுகிறாரு. வயன், நீ எவ்வளோ பெரிய ஆள். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கே எப்படி இருக்கணும், லவ்னா எப்படி இருக்கும் நீ தான் சொல்லி தந்திருக்க. இப்போ நீ இப்படி மட்டும் இருக்காதடி, அப்புறம் அவமானமாக போயிடும். இல்லைங்க, அது கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்துக்க கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க. ஓ அதெல்லாம் இருக்கா? நான் இப்பெல்லாம் பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்க மாட்டியே? இல்லை, இதெல்லாம் ஒய்ஃப் கிட்ட தானே பேச முடியும். நம்ம புருஷன் பொண்டாட்டி ஆக போகிறோம், அதனால தப்பு இல்லை. ஓ, என்ன நீ தியாங்கனே கூப்பிடலாம். அம்மா திட்டுவாங்க. அம்மான்னு சொல்லாதடி. இதுக்கப்புறம் நீ புருஷன் தான் சொல்லணும், புரியுதா? எங்க தியாங்னு கூப்பிட்டு பார்க்கலாம். அது இல்லைங்க. கூப்பிடுறி, நான் எப்படி வாடி பொடின்னு உரிமையாக கூப்பிட்றேன்.
ஆ நீ தியான்னு கூப்பிட்டாதான் எனக்கும் உரிமையாக பழகுற மாதிரி இருக்கும். ஓ சரி தியாங். ஆ நான் வாய்ஸு ஆ நான் வாய்ஸ் டி எனக்கு வாய்ஸை கேட்கும்போதே ஜிவ்வுன்றிருக்கு. அப்போது பண்ணும்போது எப்படி இருக்கும்? ஓ சரி ஓகே. நம்ம வேறு ஏதாவது பேசலாமா? வேறு என்ன பேசலாம்? உனக்கு என்கிட்ட ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா? நிறையா இருக்குது. நம்ம நிறையா லவ்வபிளாக ரொமான்டிக்காக இருக்கணும்னு எனக்கு ஆசை. ரொமான்ஸ்லாம் நீ என்கிட்ட விட்டுரு. ஓ நீங்கள் நல்லா ரொமான்ஸ் பண்ணுவீங்களா? நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே தெரியுதுங்க. நேரில் வந்து பாரு, இன்னும் நல்லா தெரியும் நான் எப்படி ரொமான்டிக்னு. பையன் உனக்கு கரெக்டான பையன் தாண்டி அமைஞ்சிருக்கான். என்ன பேச்சு சத்தமே காணும்? ஒன்றும் இல்லை, யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் பாரி பொண்டாட்டி ரிசீவிங் சைடில் என்னால் வெயிட் பண்ணலாம் இருக்க முடியாது. உன் வாய்ஸ் கேட்காமலாம். எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது. எனக்கு கல்யாணம் அதுவும் கூட இது ரொம்ப மெமரபிளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது யாங். நம்ம 2 பேரும் ஜாலியாக ஹாப்பியாக லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருப்போம். அப்புறம் நீ எதுக்கும் என்கிட்ட கூச்ச பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உனக்கு என்ன வேணாலும் நீ என்கிட்ட கேட்கலாம். எப்படி இருக்கணும்னாலும் நீ என்கிட்ட சொல்லு, நான் அப்படி இருப்பேன். சரியா? உனக்காக நான் எல்லாமாவும் இருப்பேன். தியாங், உங்களுக்கு அவ்வளோ என்ன பிடிச்சிருக்கா? ஆண்டி, ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவும் ஃபோட்டோ காட்டும்போதே பிடிச்சிருந்துச்சு. உனக்கு நான் படிக்கலையா? ஐயோ, உங்கள் ஃபோட்டோ பார்க்கும்போது ஆம்பளை நாட்டுக்கட்ட மாதிரி இருக்கானே. நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஃபோட்டோ பார்க்கும்போது நல்லா அழகாக ஹேண்ட்ஸமாக இருந்தீங்க. நல்ல வேலை வாயை விட்டு மட்டும் அதை சொல்லலை. ஓ அவ்வளோதானா? அழகாக இருந்தீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குதையா. என்னை விட ஒன்று உனக்கு பிடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமாம், எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஒன்றும் அப்படி தோணல. பிடிச்சிருக்குங்க. எத்தனை டைம் சொல்கிறது? அப்போ ஐ லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ. ஐ மிஸ் யூ சொல்லு. ஐ மிஸ் யூ லாட் தியாங். அப்போது நாங்கள் வரவா? நீயும் மிஸ் யூ, நானும் மிஸ் யூ. உன்னை பார்த்துட்டு போகிறேன்டி. அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. எதுக்கு வரீங்க? வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்குறது தான். இல்லை, வர வேண்டாம். வரேன்டி, நீ பேசுகிறதுலே தெரியுது. நான் வரேன். ஐயோ இல்லைங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான். நான் தான் உங்களை இங்கே வர சொன்னேன்னு நினச்சி நீ ரொம்ப திட்டுவாங்க. வேண்டாம். கல்யாணத்துக்கு வரைக்கும் அப்போ நான் பொறுமையாக இருக்கணுமா உன்னை பார்க்காம? சரி, அப்போ எனக்கு சத்தியம் பண்ணு, நான் உன்னை பார்க்க வரும்போது நீ பார்க்காம ஓடக்கூடாது, என்கிட்ட பேசணுன்னு. சரி ஓகே, நான் உங்களை பார்க்குறேன். சரி, ஒரு முத்தம் கூட பார்க்கலாம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நான் ஜென்ரேஷன்லேயே வாழ்ந்துட்டுருக்க. முத்தம் கொடுத்தா குழந்த பிறகுங்கிற மாதிரியா? குட்ரி. இல்லைங்க, ரொம்பலாம் வேகப்படாதுன்னா. ஐயோ, உன்னை வச்சுட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது போலையே. அப்படி 5 குழந்தைங்க கனவு? 5 குழந்தையா? ஆமாம், எனக்கு 5 குழந்தை வேணும். ஐயோ, வேணும். கொடுக்க முடியுமா உன்னால்? நான் ட்ரை பண்ணுறேன். நானும் கூட சேர்ந்து ட்ரை பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ முத்தம் கொடு. எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தால் தப்பு இல்லையா? அதெல்லாம் தப்பு இல்லை. என் கூட தானே இருக்க, கல்யாணமாக போகிறவங்க கூட தானே இருக்க, தப்பு இல்லை. சரி ஓகே. நாடி நான் நல்லா இழுத்து வச்சு கொடு, அப்போ தான் கேட்கும். எனக்கு இதெல்லாம் கேட்கவே இல்லை. இதுக்கு மேலே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிஸ் கொடுத்துட்டு அப்படியே கட் பண்ணிடுறீங்க. தியாங்க அந்த சைடு அவன் அப்படியே மதப்பிலேயே சுற்றுறான். எனக்கு கல்யாணமாக போதா, அதுவும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட. இதுக்கு தான் தியாங் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் லைஃப் மஜா தான்
அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவன் பெட்டில் அப்படியே புரண்டுக்கிட்டு உங்கள் ஃபோட்டோவை அப்படியே அவன் ஃபோனில் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பான். நீங்கள் அதை கேட்டதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப பயம் வந்திருக்கும். என்னடா இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை யோசிச்சுட்டு தான் அப்படியே ஒரு மாதிரி பயந்த முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வயன், என்ன என்னமோ சொல்ல வந்துட்டு அப்படியே முழிச்சிட்டு உட்காண்ட்ருக்க. ஆ ஒன்றும் இல்லை எம்லி. ஃபஸ்ட் நைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ எந்திரி. ஆனால் எம்லி எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. அதானே, எனக்கு புரியுது. அதெல்லாம் நாளைக்கு காலையில் சரியாயிடும். உனக்கு வந்துட்டு இந்த நர்வஸ்லாம் போயிட்டு வயன். இந்த கண்ணம் பாரு இருக்கு பாரு, கண்ணம் அது நல்லா சவந்து போய் தான் வெளியே வருவ பாரு. வெளியே உன்னால் யாரையுமே முழிக்க முடியாது. ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே வருவ பாரு. இதெல்லாம் நீ சொல்லி தான் தெரியணுமா? இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். இப்போவே நான் அப்படி தான் இருக்கேன். புரியுது. சரி, ஓகே. ரெடி தானே? ரெடி தான். நீ போ. தியாகம் உனக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இல்லை, நான் போகலை. வயன்? அத்தை, அம்மா நீங்களுமா? வயன், எதுக்கும் நர்வஸ் ஆகாதம்மா. நீ எப்பயும் போல இரு. சரிம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாத வயன். நீ உள்ளே மட்டும் போ. என் பையன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். அவன் கூட மட்டும் நீ சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் உனக்கு யாரும் சொல்லித்தரணும்னு அவசியமே கிடையாது வயன். நீயே அதில் எக்ஸல் ஆகிடுவ. இப்படி தப்பாக பேசுகிறத முதல்ல நிறுத்துறியா? என் பொண்ணை பாரு, நான் பூனைக்குட்டி மாதிரி வளர்த்துருக்கேன். சரி, இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் சண்டையெல்லாம் அப்புறமேல் வச்சுக்கோங்க. வயன் ரொம்ப பயந்து போயிருக்கா ஆண்டி. நீங்களுமா? அப்படியா வயன்? என்ன பயமாக இருக்கா? இல்லைம்மா. அது வயன், அதான் சொல்கிறேன்ல, என் பையன்கிட்ட எல்லாத்தையும் விட்டுரு, அவன் பார்த்துக்குவான், சரியா? வயன், இந்த சொம்பை எடுத்துகிட்டு போ. இந்த பாலை அவர்கிட்ட கொடுத்துட்டு காலில் விழுந்துட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம், சரியா? சரிம்மா. எமிலி, பயப்படாதடி, போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக அந்த டோர் நோக்கி போகிறீங்க. நம்ம தியாங்க இந்த சைட் பார்த்தா, டேய் எங்கடா போனா அவன் சின்ஸு? ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கேன், காணோம். டே மச்சான், இந்நேரத்துக்கு நீ அவனை பற்றி தான் யோசிக்கணுமா? இல்லடா ஜங்குகா, அவன் இருந்தால் ஒரு 10 வேலை சேர்த்தி செய்வான்ல. உனக்கு வேலை செய்கிறதுக்கு தான் மச்சானுங்க, மற்றது எதுக்குமே இல்லைல்ல. நீ என்னடா புது மாப்பிள்ள பேசுவ? டேய் ஆமாடா, நான் புது மாப்பிள்ள தான். எனக்கு எவ்வளோ அழகாக ஒரு பொண்டாட்டி கிடச்சிருக்கா. ஐயோ மாமே, மெதப்பில் சுத்தாதுன்னா அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா நீ முழுசா மாறிட்டடா. லவர் பையாக மாறிட்ட, பூகியாக மாறிட்ட. முதல்லலாம் எப்படி இருப்ப? சரி நான் அழகா இருக்கேனா? ஐயோ வேர்ல்ட் வைட் ஆன்ஸுமே, நீங்களே எப்படி பேசலாமா? நீங்கள் சும்மா திரும்பி பார்த்தாலே பொண்ணுங்க லைனில் வந்து நிற்பாங்க. நாங்கள் அப்படியா? டே ஜங்குகா, இந்த ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் வளைச்சி போட்டு பேசுகிறத பார்த்தியா நீ? எனக்கு வைனா நிஜமாலுமே பிடிச்சிருக்குடா. அவள் ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கா. அவள் இன்னசென்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப இன்னசென்ட் தான். ஆமாம், பார்க்கறதுக்கு பச்சை புள்ள மாதிரி இருக்கு. போக்ஸால் ஏதாவது பிடிச்சி கொடுக்க போகிறாங்க, கேட்டு தான் கல்யாணம் பண்ணுறியா? டேய், எங்கள் அம்மாவும் வைனோட அம்மாவும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். நான் வைனை சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நல்ல பொண்ணு. அதனால தான் எடுத்தோடனே சரின்ட்டியா? அப்போ முதல்ல இருந்தே க்ரஷ் இருந்துருக்குது. இருக்கு. சரி, இந்த ரூமை விட்டு வெளியே போடா. என் வைன் வரணும்ல. டேய் அலையாதடா. இந்த பூவெல்லாம் பெட்டு மேலே நீ தானே தூவி விடணும்னு சொன்ன. இப்போ நானும் போயிட்டா நீ என்ன பூவை உன் மேலே போட்டு அப்படியே மேலே படுத்துக்குவியா? சரிடா, சீக்கிரமாக வேலையை பார்த்துட்டு கிளம்பு. பாத்தியா என்னை எப்படி கழட்டி விடணுன்னே இருக்கான். இவன்லாம் என் மச்சான்னு சொல்கிறதே எனக்கு வாயெல்லாம் கூசுது. டேய் ஜங்குகா, ஏதாவது சொன்ன? இல்லையா மச்சான், ஒன்றுமே சொல்லி. சரி ஓகே விடு, நான் பார்த்துக்கிறேன். நீ கொஞ்சம் தள்ளி உட்கார்றா, அப்புறம் பூ எங்கே போட முடியும்? டேய், இந்த ஹார்ட் ஷேப்பில் போடுன்னா. போடுறேன். புது மாப்பிள்ளைங்கிறனால என்ன நான் சொல்கிறான் பாரு, எல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது தலையெடுத்து. டேய் ஏன்டா கோணையாக போகுது? மச்சான் டேய், எப்படியோ கலைக்க தானடா போகிறீங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கணும்ல. நீ போடுறா மச்சான், நீ வேணா புடி, இந்தா நீயே பண்ணி போ. டே ஜங்குவா இந்தா
நீ நீ பண்ணுறா, நான் பார்த்துக்கிறேன். சாமி, அவனுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குதே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் தேங்கும் அப்படியே ப்ளேஃபுல்லாக பேசிட்டு அப்படியே அவங்க உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டே கதவை நாக் பண்ணுறீங்க. டேய், அவள் வந்துட்டாளாடா? அவள் வந்துட்டான்னு நினைக்கிறேன் மச்சான். என்னது அவளா? டேய் ஜங்குகா, நல்லா புரிஞ்சுக்கோ, அவன் அண்ணி. சரிங்க எதுவுமே சொல்ல முடியாதே. சரிங்க, சரி, நான் கிளம்புறேன்டா, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜங்குக்கு ஓப்பன் பண்ணா. ஜங்குக் அண்ணா, நான் தான். சரி, தேங்குள்ள வெயிட் பண்ணிகிட்ருக்கான், நீ போய் அவங்க கூட பேசுனா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்பிடுறான். என்ன எல்லாரும் போகிறீங்க, நானும் அவர் மட்டும் தனியாவா? வயன், நீ இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த, எதுக்கு இவ்வளோ பயப்படுற? தியாகும் என்ன மாதிரி ரொமான்டிக்காக இருக்கான், ஸோ ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு பின்னாடி திரும்பி டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே தியாங்க பார்க்குறீங்க. தியாங்க ஒரு மாதிரி உங்களையே பார்த்துட்டு சிரிச்சுட்டு அந்த பெட்டில் உட்காண்ட்ருக்கான். வாடி, நீ வரதுக்கு இவ்வளோ லேட்டா? சாரிங்க. சாரிங்க வா, உன்னை நான் முன்னாடியே சொல்லிடுறேன்ல தியாங்னு கூப்பிட சொல்லி. ஆமாம்ல, மறந்துட்டேன் தியாங், எதுக்கும் சாரி. சும்மா சாரி கேட்டுட்டு இருக்காது என்ன, இன்னும் எவ்வளவோ பண்ண போகிறோம், அதுக்கெலாம் நீ எவ்வளோ தேங்க்ஸ் சாரி சொல்ல வேண்டியதாக இருக்கும். வந்த உடனே ரொமான்டிக்காக பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏய், உன்னை பார்த்தா எனக்கு இது மட்டும் தாண்டி வருது, வேறு எதுவுமே வரமாட்டேங்குது. சரி, இந்த பாலை கொடுத்துட்டு அம்மா காலில் விழுக சொன்னாங்க. ஏய், எந்த ஜென்ரேஷனில் வாழ்ந்துட்டுருக்க? அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம வேலையை பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் இருக்கிற அந்த பாலை வாங்கி நம்ம தியாங் நைட் ஸ்டாண்டில் வச்சுட்டு அப்படியே உங்களை வயசோட பிடிச்சி இழுக்கிறான். தியாங், அது கொஞ்சமாச்சும் பால் குடிங்களேன். ஏய், அதெல்லாம் வேணாம், இங்கே மெயின் டிஷ்ஷே இருக்கும்போது எதுக்கடி சைட் டிஷ்ஷு? சரி, நீயும் இதுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த, நம்ம 2 பேரும் தனியாக மீட் பண்ணிக்கணும்னு? ஆமாம் தியாங், நீ பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா, நான் சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் ஏய், நம்ம பேசிக்கிட்டே அப்படியே பொண்ணுங்களுக்கெலாம் இதானே பிடிக்கும், பொண்ணுங்களுக்கெலாம் என்னென்ன பிடிக்கும்னு என் மச்சானுங்கிட்ட கேட்டேன்டி, அவனுக்கு என்ன சொன்னானுங்க தெரியுமா? டேய் சின்சா, பொண்ணுங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும்டா? நான் ஒயின்கிட்ட எப்படி இருக்கணும்? டேய் மச்சான், பொண்ணுங்களுக்கெலாம் நல்லா ஹார்டாக ரஃப்பாக. டேய் நாடா இப்படி பேசிகிட்டு இருக்க? ஒயின் பற்றி எனக்கு நல்லா தெரியும்டா, ஏட்டுக்கோ தியாங், அப்படிலாம் இருந்தால் அவளுக்கு பிடிக்காது, நீ சாஃப்டாக இருக்கணும், ஒரு நல்ல ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக இருக்கணும், ஜென்டில்மேனாக இருக்கணும். டேய் ஜங்குகா, நீயே சொல்லு, உன்னோட பாஸ்ட் எக்ஸஸ்லாம் எப்படி இருந்தாலுங்க? அது உண்மைதான்டா. டேய், பொண்ணுங்களுக்கு அப்படி இருந்தாலும் பிடிக்குது போலடா. என்னடா குழப்புறீங்க, எப்படா இருக்கணும்? டேய் மச்சான், நான் சொன்ன மாதிரி இரு, ஜாலியோ ஜிம்கானா தான். உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க. ஏங்க, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடி, என் ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் சரியான காஜி, நீ விடு, அதை பற்றி யோசிக்காத. சரி, நீ உட்காரு. இல்லை, நீங்கள் உட்காருங்க. உட்காரி பொண்டாட்டி, நானும் உட்காருவேன். சரி, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? இதெல்லாம் கேட்கணும் தானே? கேட்கணும் தான். எந்த மாதிரி பிடிக்குமான்னு கேட்குறீங்க? அது எதை பற்றி கேட்குறது? உனக்கு என்ன பிடிக்குதோ அது எல்லாத்தையும் சொல்லு, எல்லாத்தையும் கேட்குறேன். ஆனால் எனக்கு வெயிட் பண்ணுறதுல சுத்தமாக ஆசை இல்லடி. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன், நீ கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிட்டேன்னா நம்ம பண்ண வேண்டியதை பண்ண ஆரம்பிச்சிடலாம். தியாங்க இப்படி சொல்லவுமே உங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. ஏய், இப்போ எதுக்கடி சிரிச்சா? இல்லைங்க, நீங்கள் சொன்னீங்கல்ல, அது சிரிப்பாக இருந்தது. ஏய், எதுக்கடி சிரிக்கிறா? எப்போ எதுக்கு சிரிச்சா சொல்லு. இல்லை தியாங்க, அது ஒன்றும் இல்லை, எனக்கு நிறையா விஷயங்கள் பிடிக்கும். ஏன்டி இப்படி தடுமாறுற? நான் உன்னை பக்கத்தில் இப்படி உன்னை மடியில் தூக்கி வச்ச உடனே ஒரு மாதிரி இருக்கா? இல்லை, அது சடனா
ஏய் இரு, எனக்கு ஒரு கால் வருது. யார் அவன்? சிவம் பூஜையில் கடி போந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியாங் அவனோட ஃபோனை அப்படியே எடுத்து பார்க்குறான். பார்த்தா நம்ம சின்ஸ்கிட்ட இருந்து தான் காலு. அப்படியே கட் பண்ணி விட்டுறான். ஏய், இவன்லாம் அவ்வளோவா தேவை கிடையாது. இப்போ நீ தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். சொல்றி, இப்போ இதுக்கு பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி அப்படி இழுத்து இழுத்து பேசிகிட்டு இருந்தா. இல்லைங்க, நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே திரும்பவும் கால் வருது. இவன் வேற ஒருத்தன். ஏங்க பேசுங்க. இவன்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாதுடி, அவன் வேணும்னே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணி விட்டுறான். இப்போ சொல்லு, உன் லிப்ஸ் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி இருக்குடி அப்படின்ட்டு அவன் கையை அப்படியே உங்களோட லிப்ஸில் வச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அவன் பக்கத்தில் வரான். உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது. அப்போ திரும்பவும் சின்ஸ்கிட்ட இருந்து கால். ஏங்க என்னென்னு ஒரு டைம் கால் பண்ணி தான் பேசிடுங்களேன். சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் எடுத்து பேசுகிறான். டேய் இந்தாம்மா அவனே, நாடா சொல்லு. டேய் மச்சான், உன் கல்யாணம் இல்லை முடிஞ்சிட்டு சரகடிக்கலான்னு வந்தேன்டா. இங்கே பெரிய பிரச்சனையாயிடுச்சு மச்சான், நீங்கள் வாடா. டேய் அன்னைக்கு இப்போ ஃபஸ்ட் நைட்ரா, நான் எப்படா வர முடியும்? டேய் சின்சா, சாவடிக்க போகிறவனா, ஒழுங்கு மதியாக காலை கட் பண்ணு, ஜங்குவுக்கு கால் பண்ணு. டே மச்சான், அவன் ஸ்விட்ச் ஆகுடா, வேறு யாருக்கு கால் பண்ணுறது? நான் ஹாஸ்பிட்டல் இருக்க மச்சான், வாடா. டேய் அந்தளவு என்னடா பண்ணி தொலைச்சா ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு? டேய் சின்சா விளையாடாத, என்னால் வர முடியாது. நீ சாவு, நீ என்னமோ பண்ணு. மச்சான் மச்சான், டே காலை மட்டும் வச்சிடாதடா. இந்த நர்ஸுகாரி என்னென்னமோ பண்ணுறான் மச்சான். ஊசி ஊத்துறா, இறகுறா, ஏத்துறா, என்ன பண்ணுறதுன்னே தெரில. எனக்கு வேற ஒரு மாதிரி மயக்கமாக வருது. டே மச்சான் வாடா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை மேலே கட் பண்ணு. அப்போ தான் என் ரஸ்கலாவோட நான் சந்தோஷமாக இருக்க முடியும். சேர்றா வரேன், வெய். என்னாச்சு தயா, எங்கே போகிறீங்க? என் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவனுக்கு ஏதோ ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சான். ஐயோ, இப்போ என்னாச்சான்? சேஃபாக தானே இருக்காரு? அவனுக்கு என்னாச்சுன்னு தெரில, போய் பார்க்கணும். போகிறீங்களா? ஆமாண்டி. சரி, நான் கிளம்பி ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன். வெயிட் பண்ணு. சரி, போகாதீங்க. நான் போகணுண்டி. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லவுமே தேங்க அப்படி மனசே இல்லாமல் அவன் போகிறான். உங்களுக்குமே மனசு இல்லை, நீங்களும் இப்போ தான் ஒரு ஃபார்முக்கு வந்திருப்பீங்க. சே, ஃபஸ்ட் நைட் அப்போ இப்படி விட்டு போகிறான். நான் என்னென்னமோ கனவு கண்டு வச்சுருந்தேன். எம்எல்ஏ என்னென்னமோ சொல்லி தந்தாலே இப்படி போச்சு. தியாங்கிங்க அவன் அவசரமாக அவனோட பைக்கை எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் தான் போகிறான். போய் அவனுக்கு செம்ம காண்டு. சின்ஸை பார்த்த உடனே, டேய் சின்ஸா, அவனை பார்த்தாலே எரிச்சலாக வருதுடா. என் ஃபஸ்ட் நைட்டை கெடுத்துட்டு இங்கே நீ நல்லா படுத்துட்ருக்கல. டே மச்சான் வந்துட்டியாடா? சிஸ்டர், இவனுக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை சார், இவர் ரொம்ப ஆல்கஹால் ட்ரங்க் பண்ணதுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு இவரே தான் வந்தார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் கொஞ்சம் நல்லா தூங்கட்டோன்னு வெறும் ட்ரிப்ஸ் மட்டும்தான் ஏற்றிருக்கோம், மற்றபடி எதுவும் இல்லை. எதுவுமே இல்லாததுக்காடா இப்படி பண்ண? இல்லை மச்சான், அன்றைக்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. சரகு அடிக்கும் போது இப்படிலாம் ஆனதே இல்லை தெரியுமா? ஒரு வேளை கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சோ இல்லை லிவர் சிரோசிஸ் ஆகிடுச்சோ, நான் ரொம்ப பயந்துட்டேன். உன் பயத்துக்கு என் ஃபஸ்ட் நைட் தான் கிடச்சிதா? சிஸ்டர், இந்த ஏதாவது எம்டி இன்ஜெக்ஷன் எடுத்து அவனை அப்படியே இறக்க முடியுமா? சார், அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது சார். கர்ண கொலை பண்ணுறதுக்கு இவர் ஒன்றும் எந்த ஒரு கோமாலையும் இல்லை சார். அதுவும் பண்ண முடியாதா? ஒத்தா நீ சாவுடா. டே மச்சான், இப்போ எதுக்குடா நீ விட்டு போகிற? போதை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோவேன், நீ எனக்கு பார்த்துறாத, சாவடிச்சிருவேன் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே அவன் திரும்ப அவசரமாக உங்களை பார்க்குறதுக்கு தான் வரான். இங்கே நீங்கள் ரொம்ப பயந்துட்டு உட்காண்ட்ருக்கீங்க. வெளியே ரொம்ப மழையும் இடியுமா இருக்குது. தேங்க முன்னாடியே உங்கள் பேரண்ட்ஸ், அவன் பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவன் வீட்டை விட்டு உங்கள் வீட்டுக்கு போக சொல்லியிருந்துருப்பான். யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பையன் எல்லாத்தையும் ரொம்ப அப்படி பார்த்து செஞ்சுருப்பான் போல். உங்களுக்கே அதெல்லாம் பார்த்தா தெரியுது, அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே. நீங்கள் யோசிச்சுக்கிட்டே உட்காண்ட்ருக்கீங்க. தியாங் இப்போ தான் வருவான்,
வெளியே வர கிளைமேட் சூப்பராக இருக்குது. எனக்கு வர ஒரு மாதிரி பண்ணுதே. இப்படி ஃபர்ஸ்ட் நைட்டில் யாராச்சும் விட்டுட்டு போவாங்களா? எனக்கு வர கோவத்துக்குள்ள அவனை அப்படியே இழுத்து பிடிச்சி கிஸ் அடிச்சிடலாம் போல இருக்குது. தியாங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியே அவனோட பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அவன் அவசரமாக உள்ளே வந்து டோரை லாக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக பெட்ரூமுக்கு தான் வரான். அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டோரை திறக்கவும் நீங்கள் பயந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. தியாங் தியாங் வந்துட்டீங்களா? நல்ல வேலை, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா. வெளியே மழை பெய்யுது, எப்படி வருவீங்கன்னு. பொண்டாட்டி, சாரிடி. ரொம்ப சாரி, ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேனா? ரொம்ப சாரிடி. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாருங்கள் எப்படி நடந்துருந்துருக்கீங்கன்னு. நாளைக்கு சளி பிடிச்சிக்கோ, நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு துவட்டி விட்றேன் அப்படின்ட்டு நீங்கள் அவனை அப்படியே உட்கார வச்சுட்டு உங்களோட சேலையோட முந்தானி எடுத்து அப்படியே அவனுக்கு துவட்டி விட்றீங்க. கிளைமேட் நல்லா இருக்குல்ல? ஆமாம். ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேனா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ பேசுகிறத பார்த்தாலே தெரியுது என் மேலே கோவமாக தானே இருக்க. லைட்டா. சரி, சாரி. எதுக்கு சாரி? சாரி தேங்க்யூ தான் கேட்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பாரா, என்ன மாதிரியே பேசுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இழுத்து பிடிச்சி அப்படியே அவன் மடியில் உட்கார வச்சுருந்துருப்பான். தியாங் தள்ளுங்க, நான் உங்களுக்கு துவட்டி விடுறேன். அதெல்லாம் எதுக்கு? வெளியே குளிராக இருக்கு, உள்ள ஹாட்டாக ஒரு பொண்டாட்டி. அதெல்லாம் எனக்கு ஜுரம் பிடிக்காதுரி. எனக்கு இப்போது பேய் தான் பிடிச்சிருக்கு. பேய் பிடிச்சிருக்கா? உன் மேலே. என்ன இதெல்லாம்? நான் இதுக்கு மேலேயும் பேசுவான். ஃபர்ஸ்ட் நைட்டில் நம்ம ரொம்ப அதிகமாக பேசினதில்ல. நீ வேற ரொம்ப இன்னசென்ட். இன்னசென்ட்டா? யார் சொன்னா? யார் சொல்லணும்? உன்னை பார்த்தாலே தெரியுது. ஓ அப்படியா? நான் இன்னசென்ட் மாதிரி தருறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஹேண்டை அப்படியே தியாங்கோட கழுத்தில் அப்படியே ரேப் பண்ணிக்கிறீங்க. அப்போ நீ இன்னசென்ட் இல்லையா? அதுக்கும் மேலே. அப்படியா? பொண்டாட்டி நீ நிஜமாலுமே சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை பெட்டில் போட்டு ஹோவர் பண்ணுறான். தியாங், இப்போ வரைக்கும் நீ பேசிட்டு தான் இருக்க. நான் எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ண தெரியுமா? நான் பண்ண ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்டேடி பொண்டாட்டி. அப்போ பண்ண. ஏன் பேசிக்கிட்டே இருக்க? பேச மட்டும்தான் தெரியுமா? இந்த பேச்சில் மட்டும்தான் இதெல்லாமா? செயலில் ஒன்றும் இல்லையா? நீ இப்படிலாம் பேசுவியா? உனக்கு அந்தளவுக்கு தெரியுமாடி? தெரியும், பண்ணுறதுக்கு தான் நீ இருக்கே. ஆனால் என்ன இப்போ வரைக்கும் நீ தான் பண்ணவே மாட்டேங்கிற. நான் பண்ணுறேன், நீ பாரு. என்ன? பார்க்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லவுமே தியாங் அப்படியே உங்களை இழுத்து பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். தியாங், நான் பேச மட்டும்தான் லாக்கியா? சொல்றி. இல்லை நான் அப்படி சொல்லலை. நீ அப்படி தான் சொன்ன. பாரு பொண்டாட்டி, உனக்கு இருக்கு. நாளைக்கு காலையில் எந்திரிக்கிறான்னு பார்க்கலான்னா கவலைப்படாத, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஆனால் தியாங், ஆனால் எந்த ஆனாவும் கிடையாது பொண்டாட்டி. நான் சீரியஸாக உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இதுக்கு தான் அவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் டைமெல்லாம் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேன்னா இன்றைக்கி ஆல் நைட் நீ என் கூட மட்டும்தான் இருக்க போகிற. உங்கள் காலை வச்சுட்டு தியாங்க அப்படியே கீழே போகிறான். நீங்கள் தியாங்க ஒரு மாதிரி பிளரி ஐஸில் பார்க்குறீங்க. அவன் கிஸ் பண்ணதே உங்களால் முடியல, ஒரு மாதிரி இருக்கு. சொல்றி, உன்னால் முடியாது அப்படி சொன்னல. இப்போது இப்போ எப்படி இருக்கு? என் இன்னசென்ட்டான ஒய்ஃபை நான் தான் ரொம்ப இன்னசென்ட்னு நினச்சிட்டேன். ஆனால் நீ இப்படி இல்லைங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. தியாங், இல்லை தியாங், நீ நல்லா பண்ணுற. நல்லா பண்ணுறேன். அப்புறம் அவன் ஃபிங்கர்ஸ் அப்படியே ஒட்டுமொத்தமாக விடுறான். நான் சும்மாவே உன்னை இப்படிலாம் பண்ணுவேன். நீ வேற ரொம்ப வாய் விட்டியா? இந்த அழகான வாய்க்கு ஏதாவது கொடுக்கணுமே. சொல்றி. தியாங், நீ என்ன பண்ணாலும் நான் ஏற்றுக்குவேன். ஓ அந்த அளவுக்கா?
அதில் என்ன பிடிச்சிருக்காடி, என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு அவன் சொல்லும்போது உங்கள் ஐஸை கூட உங்களால் திறக்கவே முடியல. உங்கள் ஐஸ் மேலேயே போயிட்டுருக்கு. நீங்கள் தேங்க ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்துட்டு உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உன்னை இப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? சிவன் இருக்கு. நான் நினச்ச மாதிரிலாம் இல்லை, அதை விட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குடி நீ. நானும் சரி, முதல்லலாம் நீ ஏன் என்கிட்ட பேசவே இல்லை? அது நானும் இப்படி தானே தெரிஞ்சிட்டு நீ எங்கன்னு பிடிக்காம இப்படிலாம் இருந்தால் வரோண்டி, எப்படிலாம் இருந்தால் வரோம். எப்படி பிடிக்காம போகும்? என்ன மாதிரி பையனுக்கு உன்ன மாதிரி பையன் பிடிக்காம போகுதுன்னு சொன்னால் அது பொய்ன்னு சொல்லலாம். புரியுதுடி, புரியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோண்ணா. என் ஒயன் செம்மையா இருக்குடி நீ. இப்படி சொல்லிட்டே தேங்க அப்படியே உள்ள விடுறான். உனக்கு என்ன பிடிக்கும்ல பேபி? ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேங்க. ரொம்ப எவ்வளோ பிடிக்கும் சொல்லு. என்னால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பிடிக்கும். இது பிடிச்சிருக்கா? எங்கூட எப்படி இருக்க பிடிச்சிருக்கா? ஆமாம், நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. புரியுதுடி, நீ பார்க்குறது பண்ணுறது பேசுகிறதுலேயே புரியுது. ஒயன் ஒன்று எனக்கு முதலே பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்தது. தெரியும் தியா, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ எனக்கு ஹெல்மெட்டை தாண்டி லவ் போயிட்டுருக்குடி. அந்த அளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தியாங். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு தியாங் உன்னை. ஆமாம், ரொம்ப. அது எப்படி பேசிதான் சொல்லுவியாடி? உனக்கு பேச மட்டும்தான் தெரியுமா? தியாங் வேண்டாம், சொல்றி, பேச மட்டும்தான் செய்வியா அப்படின்னு நாம் சொல்லும்போது நீங்கள் அவனை அப்படியே ஹோவர் பண்ணிட்டு அவன் மேலே அப்படியே உட்காடுறீங்க. தியாங்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க ஹெட்டை பேட் பண்ணிட்டு உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். தியாங்கு உனக்கு என்ன பிடிக்கும் இல்லை? ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டி. எவ்வளோ வேணாலும் சொல்லுவேன். உனக்கு 5 குழந்தைங்க கொடுக்க நான் ரெடி தியாங். அப்படியா அப்படின்ட்டு அவங்கள ஓவர் பண்ணுறான். பட் ஆனால் ஸ்டில் அவன் மூவ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஆமாம் ஆமாம், நிஜமாலுமே வாடி. அப்போது இதுக்கப்புறம் குஜால்ஸ் தான். தியாங் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. புரியுதுடி, என்னால் முடியல. 2 பேரும் அப்படி சொல்லவுமே தேங்க அப்படியே விட்டாடுறான். தென் அப்படியே உங்கள் மேலே படுத்துட்டு இதே மாதிரி டெய்லி ஓடுகோல்ல, உனக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் இருக்கும், எனக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் இருக்கும். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு தியாங்க அப்படியே உங்களோட நெஞ்சு மேலே அப்படியே படுக்க வச்சுக்கிறீங்க. நீங்களும் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்து தூங்கிடுறீங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். ஓகேடா, நான் எப்படியே இந்த கதையை முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நான் ரொம்ப இதாக சொல்லலை தான், பட் ஆனால் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகே, டேக் கேர், லவ் யூ ஆல், பை பை, மியாவ் யூ.